ஹேண்டிகேப்டு காக்டெயில் வந்து பிரீட் ஆகுமா ஆகாதா, முட்டை போடுமா போடாதா, இல்ல முட்டை போட்டாலும் சிக்கு பொரிக்குமா பொரிக்காதா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரதர் என்கிட்ட ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் இருக்கு, அது வந்து முட்டை போடுமா குஞ்சு பொரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ற விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்களும் ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் வந்து வளர்க்குறீங்க, மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ அந்த பேர்டை எப்படி கேர் பண்றது, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்குறது, அது முட்டை போடுமா போடாதான்னு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்ம ஃபார்ம்ல ஏகப்பட்ட காக்டெயில் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. அதுவும் முக்கியமா அல்பினோ அண்ட் அல்பினோ மார்க்கிங் வெரைட்டிஸ்ல ஏகப்பட்ட ப்ரீடிங் பேர்ஸும் இருக்கு, செமி அடல்ட் அண்ட் அடல்ட் பீஸும் இருக்கு. ஸோ நீங்க யாராச்சும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அல்பினோ ப்ரீடிங் பேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் தான் எங்களோட நம்பர். நாங்க இருக்கிறது மதுரை. ஸோ நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா சீக்கிரமே பேர்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க டிரான்ஸ்போர்ட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்க கிட்ட என்னென்ன பேர்ட் சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு அப்படின்ற அப்டேட்ஸை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபார்ம்லயும் ஒரு ஹேண்டிகேப்டு ஒரு ஃபீமேல் பேர்டு வந்து ஒன்று இருக்கு. ஸோ அதை நாங்க பேர் பண்ணியிருந்தோம். ரீசெண்டா அது எக் லே பண்ணி சிக்கும் ஹேட்ச் ஆயிருச்சு. ஸோ எங்களாலே நம்ப முடியும். ஸோ ஹேண்டிகேப்டு பேர்டு எக் லே பண்ணுமா, சிக்கு பொரிக்குமா அப்படின்னு நாங்களே ஒரு டவுட்ல இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து அதாலையும் சிக்கு பொரிக்க முடியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்க பாத்துக்கிற இந்த பேர் தான் அது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல் பேர்டு வந்து அல்பினோ பைடு. ஸோ இது வந்து ஹெல்தியான பேர்டு தான். இதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ பேஸ்டல் ஃபேஸு. ஸோ இதுதான் ஹேண்டிகேப்டு. ஸோ நல்லாவே விளாடும், நல்லா நடக்கும், நல்லாவே பறக்கும். ஆனால் அதோட கால் மட்டும் லைட்டாக வந்து பெண்ட் ஆயிருக்கும். அதோட காலை நீங்கள் ஒத்து பார்த்தா தெரியும். ஸோ ஃபிங்கர்ஸ் மட்டும் லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும். பட் அதனால அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்லாவே நடக்கும், நல்லா பறக்கும். ஸோ ஹேண்டிகேப்டு பேர்ட் மாதிரியே தெரியாது. நம்ம கிட்ட போய் ஒத்து பார்த்தா தான் ஓகே அதோட விரல் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் அதனால அந்த பேர்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த பேரை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன ரீசன்னாலலாம் இந்த ஹேண்டிகேப்டு பேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்றத பத்தி பாத்திரலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் முக்கியமா அதுக்கு வந்து ஒரு 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து சிக்கை ஹேட்ச் பண்ணி அந்த சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும். குறைஞ்சது 2-3 சிக்குனாச்சும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு சிக்கை வந்து அது அன்பார்ச்சுனேட்லி மிதிச்சிரும். ஸோ அந்த மாதிரி மிதிக்கிறது மூலயமா அதோட கால் அல்லது ஃபெதர்ஸ்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த ரீசனாலையும் ஹேண்டிகேப்டு பேர்ட்ஸ் வரலாம். ஸோ ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதே சில சிக்கு வந்து ஹேண்டிகேப்டாக தான் பிறக்கும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அதோட ஜீனில் கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட அந்த பேர்டு வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாதனால ஹேண்டிகேப்டு பேர்டாக வந்து பிறந்திருக்கு. ஸோ நம்மளோட பேர்டு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து ஹேண்டிகேப்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் சிக்கை பிறந்ததுமே எடுத்து பார்த்தா காலால் அதால் நிற்கவே முடியல. கொஞ்சம் அதோட ஃபிங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வளைஞ்சுதான் இருந்துச்சு. பட் போக 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 அது நல்லா பழகும் போது அதால் நிற்க ஆரம்பிச்சிருச்சு, பறக்குது, நடக்குது. பட் அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் அந்த வளைஞ்ச மாதிரியே தான் இருக்கு. ஸோ அதால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்லா பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட கால் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரீசன்னால வந்து ஹேண்டிகேப்டு பேர்ட்ஸ் வந்து வருதுன்னு சொல்லலாம். ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தவிர வேற ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம அந்த ரீசனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேர் மொத்தம் 5 எக் லே பண்ணாங்க. ஸோ இப்போ வெற்றிகரமா மொதல் சிக்கும் ஹேட்ச் ஆயிருச்சு. ஸோ வீடியோ பாருங்க, இந்த சிக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. கண்டிப்பா இது வந்து அல்பினோ வெரைட்டிஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பேரண்ட் வந்து அந்த மாதிரி லைன். மேல் பேர்டு பார்த்தீங்கன்னா அல்பினோ பைடு, ஃபீமேல் வந்து லுட்டினோ பேஸ்டல் தான். பட் இதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா அல்பினோ பேர்ல் அண்ட் அல்பினோ பைடு தான். ஸோ அந்த ஜீன் இருக்கனால தான் அந்த ஒயிட் டாமினன்ஸ் அதிகமாகி இது வந்து அல்பினோ வெரைட்டிஸ்ல சிக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒரு 4 முட்டை இருக்கு, அது பொரிக்குமா என்ன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பரவாயில்ல, இதால ஒரு சிக்கு பொரிக்க முடிஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வியூவர்ஸ் யாராச்சும் ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் வளர்த்து அதுவும் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, பிரதர் என்கிட்ட ஹேண்டிகேப்டு காக்டெயில் இருக்கு, அதை நான் கொடுத்துடலாமா அல்லது வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய கேட்கறாங்க. ஸோ அவங்களோட டவுட்டை நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் மேலேயும் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஹேண்டிகேப்டு பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுத்துடணும் அல்லது பறக்க விட்டுறணும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ அதையும் வச்சு எப்பயும் போல நார்மலா ஒரு பேர்டை கேர் பண்ற மாதிரியே இந்த பேர்டையும் வந்து கேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதுவுமே முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன்.
இல்லை ப்ரோ, என்னோட பேர்டு வந்து ரொம்ப ஹேண்டிகேப்டாக இருக்குது, அதால் நடக்கக்கூட முடியல, ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதால் ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஓரமாகவே வச்சிடலாம். பட் நம்ம ஃபார்மில் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸ் தான் இருக்குது, லைட்டாக தான் பெண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ப்ரீட் பண்ணி எக்லே பண்ணி சிக்கும் பொரிக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நார்மலாக ஒரு காக்டெயிலை நம்ம கேர் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரியான ஹேண்டிகேப்டு காக்டெயில்ஸுமே கேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுவுமே முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.